ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் மீரா கதிரவாணி இயக்கி கஸ்தூரி ராஜா, மாளவிகா மனோஜ், ஈசா முகமது ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஹபீபி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலே டைரக்டர் சொல்லியிருக்காரு, நான் பார்த்து வியந்த பழகிய சில நண்பர்களுடைய ஒரு உண்மையான கதையை கொஞ்சம் சித்தரிச்சு எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அப்பயே நம்ம மனசுக்குள்ள ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கிறது மனசுல வந்துச்சு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தா 35-40 வருஷத்துக்கு முன்னாடி கடையநல்லூர்ல வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோட பின்னணி தான் இந்த படத்தோடைய கதை. படத்துல 3 தலைமுறையை காமிக்கிறாங்க. இப்ப கடைசி தலைமுறையா ஒருத்தர் காதல் வயப்படுறான். அந்த காதல் மூலமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதை பூரா அந்த இஸ்லாமிய குடும்பம் எப்படி தாங்கிக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. ஃபர்ஸ்ட் இந்த கதையை தேர்ந்தெடுத்த மீரா கதிரவன் சாருக்கு ஒரு பெரிய சல்யூட் போடலாம். ஏன்னா இந்த காலத்துல தமிழ் சினிமால ஒரு வெட்டுக்குத்து இல்லாம, ஒரு கற்பழிப்பு இல்லாம, ஒரு பீடி சிகரெட் குடிக்காம, ஒரு தண்ணி அடிக்காம, ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணாம, ஒரு ஆபாச சீன் இல்லாம, ஒரு குத்துப்பாட்டு இல்லாம, ஒரு காமெடி சீன் இல்லாம, ஒரு பயங்கரமான லவ் சீன் இல்லாம, ஆசிட் அடிக்காம, பொம்பளைகளை தவறா சித்தரிக்காம, அவரவருக்கு பிடிச்ச ஒரு மதம் இருக்கும், அந்த மதத்தை எல்லாம் சீண்டாம ஒரு படம் எடுக்க முடியுமா? இது பல பேருடைய குறை. அதை சரி செஞ்சிருக்காரு இந்த மீரா கதிரவன் சார். நான் சொன்ன எதுவுமே இல்லைங்க. ஒரு தம் அடிக்கிற சீனு, நிறைய இடத்துல தம் அடிக்கிற மாதிரி சீனு வச்சிருக்கலாம், வைக்கல. நிறைய இடத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்கலாம், ஏன்னா லவ் ஃபெயிலியர் இருக்கு, அங்கேயே அவர் பண்ணலை. நிறைய இடத்துல அறுவடை எடுத்து சண்டை போடுற மாதிரி சீன் இருக்கு, அங்கேயும் அது வைக்கல. ஆணவ பொடுகுல வைக்கலாங்க, அந்த மாதிரி ஒரு சீன்லாம் படத்துல இருக்கு, அதையும் வைக்கல. ஒரு ஜாதி சண்டையை கொண்டு இந்த படத்துல சொருகிருக்கலாம், அதையும் சொல்லல. பசங்களாம் சோகமா இருக்கும்போது ஒரு குத்துப்பாட்டை போட்டுருக்கலாம், அதையும் போடல. ஸோ நான் என்ன எடுக்க போறேங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்த மீரா கதிரவன் சாருக்கு உண்மையிலேயே சொல்றேன், இந்த படத்தை பார்த்தவங்க மீரா கதிரவன் சார் மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருவாங்க. தமிழ் சினிமாவே இன்னைக்கு புகழ்ந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காருங்க ஹபீபி. ஏன்னா அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோவை பத்தி சொல்லணும், ஹீரோயின் பத்தி சொல்லணும்ன்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்லாம் உடச்சு ஃபர்ஸ்ட் டேரக்டரை பத்தி பேச வச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் மீரா கதிரவன் சார். படம் ஆரம்பிச்ச 20வது நிமிஷத்துல எல்லாரும் கதைக்குள்ள போகணும் அப்படி சொல்லுவாங்க. படம் ஆரம்பிச்ச 20வது நிமிஷத்துலயே நம்ம போய் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போய் உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி நம்மளை கிரியேட் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்காருங்க. மைல்டா உள்ளுக்குள்ள கொண்டு போய் நம்மளை உள்ளுக்குள்ள போய் உட்கார வச்சிருக்காரு. ஸோ அதனாலேயே நம்ம தெரியல, அந்த குடும்பத்துக்குள்ள ஒன்றிட்டோம். நம்ம படம்ங்கிறது இல்லாம அந்த குடும்பத்துல ஒன்றிட்டோம். என்னென்னலாம் நடக்குதுன்னு உத்துப்பாக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாரு அந்த மீரா கதிரவன். ஒரு இஸ்லாமியர் வீடு, மற்ற மதத்தினருக்கும் யாருக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன டீட்டெயில் பண்ணலாம், அதை மட்டும் தெளிவா டீட்டெயில் பண்ணியிருக்காரு. இம்புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் அவர் காமிக்கிறாரு. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறதுங்கிற ஒரு முறையை சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வளர்ந்து வருது. 5 வயசுல அவருக்கு சுன்னத்ங்கிற மார்க்க கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சுன்னத் கல்யாணம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்றாங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவன் என்னென்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவான், அவனுடைய சுச்சுவேஷன், அவனுடைய சமூக பின்னணியில எப்படி அவன் வளருவான் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. அவன் வளர்ந்த பின்னாடி அவனுக்கும் சாதாரண காதல் வரும். அந்த பொண்ணு இஸ்லாமிய பெண்ணு, அவங்க 2 பேருக்குள்ள காதலை அந்த காலத்துல டி ராஜேந்திரன் படம் இருக்கு இல்லையா, தொடாமையே சொல்லியிருப்பாங்க இல்லையா, தொடாமையே அழகா கொண்டு போயிருப்பாரு டி ராஜேந்திரன் சார். அவரோட நேற்றுக்கு அந்த ஹபீபி பிரீமியர் ஷோவை பார்த்துட்டு கண் கலங்கினதை அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. எதுக்கு இவர் கண் கலங்கின பார்த்தோன்னா, அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை 25 வருஷம் பின்னாடி 2026ல இப்படி ஒரு கதையை செஞ்சு வச்சிருக்காருங்க. தொடுறதே இல்லை, பேசுறதே இல்லை, ஆனா அழகான ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி பேக்ட்ராப்ல ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். அந்த ஹீரோவும் பொருத்தமா இருக்கான், லவ் பண்றது தகுதியானவன். மீசை முளைக்காத காலத்திலேயே அரும்பு மீசை வளர்ற காலத்திலேயே அவனுக்கு காதல் வருது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூல் லைஃப்ல அப்படியே லைட்டா காதல் வருது. 2 பேரும் ஒருத்தர் பாக்குறது மட்டும்தான் காதல்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டி ராஜேந்திர சார் படம் மாதிரி அதை சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த பையன் பெருசானவனும் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும் இல்லையா, அந்த நிச்சயதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. அந்த பையனுக்குள்ள லவ் ஃபெயிலியரை சொல்லியிருக்காரு. லவ் ஃபெயிலியர் ஆனவனே என்ன செய்வாங்க, எல்லாம் தண்ணி அடிச்சுதான் நடப்பாங்க. இவன் குடும்ப சூழ்நிலை இவன் என்ன பண்ண போறாங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த படத்துல இவங்களை தாண்டி ஒரு கல்யாணம் நடக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, ஒரு கல்யாணம் நடக்கிற மேட்டரையும் காமிச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு குடும்பத்துல
டிவோர்ஸ் ஆகுது, அந்த மேட்டரையும் காமிச்சிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நடக்கிற குழந்தை பிறக்கிறப்ப என்ன பிரச்சனை, எப்படி பேர் வைக்கிறாங்க, அவன் வளரும் போது அந்த சுன்னத் கல்யாணம்ங்கிற பண்றாங்க இல்லையா, அதை எப்படி பண்றாங்க, அதுக்கடுத்து அவன் வளரும் போது அவனை எப்படி அந்த சூழ்நிலை வளர்க்குது, அதுக்கடுத்து அவன் வளர்ந்த பின்னாடி எப்படி லவ் பண்றான், அந்த லவ் எப்படி ஃபெயிலியர் ஆகுது, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு விவாகரத்து நடக்குது. அப்போ முக்கியமான ஒரு ஒரு குடும்பத்திலேயே நடக்கிற முக்கியமான நிகழ்வுல பூரா அழகா 2.5 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிருக்காரு மீரா கதிரவன் சார். அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். இது சாதாரண விஷயமே இல்லைங்க. அவங்க இஸ்லாமியர்கள் ப்ரே பண்றதுலயே நிறைய வித்தியாசம் இருக்குது. அது சாதாரணமா செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் ஒன்று சொல்லணும்னா, எல்லா மதமும் கஷ்டமா இருந்தாலும் இஸ்லாமை பின்பற்றுறது மிகப்பெரிய கஷ்டம். இருக்கிறதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் ரிலீஜியன் எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் தான். இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. ஒரு இஸ்லாமை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சும்மா ஏனதானலாம் பண்ண முடியாது. ஒரு பெண் இஸ்லாமா மாறும்போது, ஒரு பெண் இஸ்லாமா மாறும்போது எவ்வளவு பெரிய சிரமங்கள், எவ்வளவு பெரிய தியாகம்லாம் செய்யணும். அதே மாதிரி ஒரு பையன் இஸ்லாமுக்கு மாறும்போது எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய இதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு நிறைய இருக்குது. அது உள்ளுக்குள்ள டீப்பா போக விரும்பல. அவ்வளவு கஷ்டமான மார்க்கம் இஸ்லாம் ஈஸியே கிடையாது. இதை ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. யார் மேலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, மாற்று மதக்காரர்களும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, இந்த மதத்துக்காரர்களும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காருங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள்னாவே தீவிரவாதிகளாகவும், ஒரு கறிக்கடை பாய், அவன் அருவாள் எடுத்து வெட்டுறவன், அவன் ஆடு வெட்டுறவன், அதோட மனுஷனை வெட்டுறது ஈஸி, இப்படிமா காமிச்சுக்கிட்டு இருந்த தமிழ் சினிமால ஒரு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அயோத்தி மாதிரி ஒரு ஆறுதலான படம் வந்துச்சு, மாநாடு மாதிரி ஒரு ஆறுதலான படம் வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு முழு நீள இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு படத்தையும் எடுத்திருக்காரு. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருக்காங்க. ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிடுறாரு. இறந்து போனவருடைய நண்பர் ஒருத்தர் வருவார் பாருங்க. அந்த சீன்லாம் அப்படியே கூஸ் பம்பாயிருது, நம்மளுக்கு தொண்டை அடைச்சிருது. அந்த சீனு அவ்வளவு உருக்கமா இருக்குங்க. கஸ்தூரி ராஜா சார் படத்தோட ஹீரோவே இவர் தான், கஸ்தூரி ராஜா சார். ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் கஸ்தூரி ராஜா சார், எப்படி இருக்கீங்க? அதாவது பாயோட கேமரா வச்சா என்ன செய்வான்னா கொஞ்சம் யோசிப்பான். ஆனா இந்த மனுஷன் ஒரு யங் ஸ்டேஜில் காமிக்கிறாங்க, அது கொஞ்சம் திருப்தி இல்லை. ஆனா அவர் வயசான தோற்றம், நரைச்ச முடி, நரைச்ச தாடியோட அதை கண்ணாடி போட்டுட்டு குர்ஆன் படிப்பிச்சு கொடுப்பாரு பிள்ளைங்களுக்கு, குர்ஆன் சொல்லி கொடுப்பாரு பிள்ளைங்களுக்கு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாய் போங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரிஜினல் பாய் கூட ஓரமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குங்க அந்த குர்ஆனுடைய வசனத்தை கூட அவ்வளவு தெளிவா உச்சரிப்பாரு. அது எப்படின்னு எனக்கு புரியல. எல்லா நடிகனாலையும் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. தத்ரூபமா செஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். 2வது படத்தோட ஹீரோ ஈசா முகமது. அவர் பிறவிலே ஒரு இஸ்லாமியர்களால நிறைய விஷயங்கள், அந்த தொழுகிற விஷயங்கள், வணங்குற விஷயங்கள், ஒரு ஊருக்குள்ள எப்படி கண்ணியமா நடந்துக்கணும், அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காரு. குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவருடைய ரோலை கரெக்டா பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வர்றாங்க மாளவிகா மனோஜ், செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ரோலாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், ஒரு ஆம்பளைங்க வந்தாங்கன்னா ஓடி போய் ஒளிகிறது, இந்த முக்காடு எடுத்து போடுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு போல. ரொம்ப அழகாக பொருத்தமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2வது ஹீரோயினா ஒருத்தர் வர்றாங்க, செம்ம சூப்பருங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. ரொம்ப யதார்த்தம், ரொம்ப மிடுக்கானவங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கர லிட்ரேச்சர். அவங்க ஒரு புர்கா பரதாவை போட்டிருப்பாங்க, எந்த வித நாணமும் இருக்காது, அப்படியே போல்டா அப்படி நிற்பாங்க, லைப்ரரியில வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த ரோல்லாம் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு, அப்படியே மனசுக்குள்ள ஒற்றமா இருந்துச்சு அவங்க ரோலு. அதே மாதிரி ஒரு பிரேக்கப் சீன்ல வரும், ரொம்ப அசால்ட்டா போடாடே இதை விட எனக்கு பெரிய வேலை இருக்குடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. செம்ம சூப்பருங்க. ஆஹா பிரேக்கப் ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோமே, எந்த ஒரு சலனமும் இல்லை. அதாவது இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சித்தப்பா, சரியான பீஸுங்க அவரு, செம்ம பீஸு, கரெக்டா போட்டிருக்காங்க.
அவர் கல்யாணம் நடக்கிறதும் சரி, புது பொண்ணோட அவங்களுடைய அது அப்பயாவது நான் நினைச்சேன் சரி தொடுவாரு, ஒரு முத்தமாவது கொடுப்பாரு அன்பான மனைவிக்கு, அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். எதுவுமே இல்லைங்க. கல்யாணம் பண்றாரு, மூடுக்கு அனிமோன் சீனை கூட காமிக்க மாட்டாங்க, பெட்ரூம்ல போற கூட காமிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. எந்த இடத்துல சினிமாத்தனம் கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருந்திருக்காப்ல. அதே மாதிரியே சித்தியா வர்ற ரோல், அதாவது ஹீரோவுக்கு சித்தப்பா வர்ற சொல்லிட்டா, ஹீரோவுக்கு சித்தப்பா இருக்கா இல்லையா, அவங்க வைஃப் சித்தி. ஏங்க அவங்க ரோல்லாம் அப்படியே வெயிட்டுங்க. அதாவது ஒரு வருஷமே ஆனா புருஷன் வந்து பிரிஞ்சு போயிடுறாரு, எங்க வெளிநாடு போயிடுறாரு. ஏன்னா ஊருக்குள்ள வந்து தொழில் சரியே கிடையாது, வெளிநாடு போறன்னு போயிடுறாங்க. அவர் திரும்பி வர்றவர் அந்த பரிதவிப்பு இருக்குல்ல, ரொம்ப அழகா கோபம் கொடூரம் அந்த விரக்தி எல்லாத்தையும் மூஞ்சில வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்குங்க. உண்மையிலே சார் செம்மையா பண்ணிட்டாங்க. கிளைமாக்ஸ்லாம் வந்து உங்ககிட்டயே முடிவை விட்டுறேன்னு விட்டுட்டாரு மீரா கதிரவன் சார். சார் எங்ககிட்ட முடிவை விட்டிய, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படத்தையும் பார்த்துட்டோம், நீங்க என்ன சார் மனசுல நினைச்சிருந்தீங்க அந்த சீன்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். நாங்க நினைச்சதை விடுங்க. ஏன்னா நாங்க வந்து 1000 பேர் 1000 நினைச்சிருப்போம், 2000 பேர் 2000 மாதிரி நாங்க நினைச்சிருப்போம். நீங்க டைரக்டர், நீங்க எழுதியிருப்பீங்கல்ல இந்த முடிவை வந்து நம்ம கிட்ட சொல்லுவோமா மக்கள்கிட்டயே விட்டுருமான்னு விட்டீங்கல்ல, என்ன முடிவு? அதை தயவு செய்து ஒரு 10 நாள் முடிஞ்ச முடியாது எங்ககிட்ட தயவு செய்து சொல்லுங்க. நான் இதை நினைச்சுதாப்பா அந்த கேரக்டர் அப்படியே விட்டேன்னு சொல்லுங்க. அப்படியே ஃபீல் ஆயிடுச்சுங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இந்த படத்துல சொல்ல வர்ற ஒரு முக்கியமான கருத்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிராமமும் இருக்குங்க. குடும்பத்தை வந்து விட்டுட்டு தன் குடும்பத்தோடைய வறுமையை போக்குறதுக்கான வெளிநாட்டுல வாழ்ற எத்தனையோ சகோதரர்களின் வாழ்க்கை வந்து இப்படிதாண்டா இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ஊரோட அட்மாஸ்பியரே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஊர்லயும் ஒரு வீட்லயும் ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பான். அம்மாவை பிரிஞ்சிருப்பான், தங்கச்சியை பிரிஞ்சிருப்பான், தம்பியில பிரிஞ்சிருப்பான், அப்பாவை பிரிஞ்சிருப்பான், மனைவியை பிரிஞ்சிருப்பான். இந்த மாதிரி ஊர்ல நடக்கிற ஒரு இதையும் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு பூரா சமர்ப்பணம்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காருங்க. நீங்க வந்து ஒரு பயங்கரமான மாஸ் படம் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும் சொன்னா இந்த படம் உங்களுக்கு லாய்க்கே இல்லை. ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு படம் பார்க்கணும், ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு படம் பார்க்கணும், ஒரு மலையாள படம் மாதிரி ஒரு ஃபேமிலி நடக்கிற ஒரு மேட்டரை சின்ன இன்சிடென்ட்டை வச்சு படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை இருந்து உட்காரலாம். டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து பயங்கர சவுண்டுங்க. மகேஷ் கேமரா விளையாடி இருக்கு. திடீர்னு கடையநல்லூர் காமிப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை காமிப்பாங்க, கேரளா பார்டர் காமிப்பாங்க. அப்படி அளப்பற பண்ணியிருக்காங்க மகேஷ். மியூசிக் சாம் சிஎஸ் சார், என்னென்னமோ பிரச்சனை சொல்றாங்க சாம் சிஎஸை பத்தி, அதெல்லாம் தூக்கி போடுங்க. படத்துல அவரோட பிஜிஎம் வேற லெவல். சும்மா ஆரம்பத்துல அப்படியே கொரில்லா செட்ல வந்து அந்த சவுண்டு மட்டும் வரும் பாருங்க, அப்படியே வீட்டுக்குள்ள போகும்போது சும்மா கலக்குன்னு கலக்கிடுவாப்ல சாம் சிஎஸ். உண்மையிலே மாஸ்டர் பீஸ் இந்த படத்துக்கு. மியூசிக் இந்த படத்துல வந்து அப்படியே நம்ம ஃபீல் ஆகி உள்ள உட்கார வச்சது சாம் சிஎஸ்ல மியூசிக் தான். ஓகே, படம் எல்லாம் சொல்லியாச்சு. படத்துல என்னையா பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, கிளை கதைகள் வந்து அங்க எங்க டிராவல் ஆகி போயிட்டே இருக்கணும். அது எதுவுமே இல்லாம படம் வந்து லீனியரா இருக்கு. இங்க ஆரம்பிச்சுச்சோ அப்படியே போயிட்டு இருக்குங்க, ஃபிளாட்டா போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த ஜென்சி பசங்களை வந்து உள்ள உட்கார வைக்குமானா சத்தியமா ரொம்ப கஷ்டம். 90s கிட்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, 2K கிட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு விஷயங்கள்ல வந்து இந்த படத்துல ரொம்ப கம்மி. ஏன்னா இது ஒரு படமாவே நினைச்சு பண்ணலை, ஒரு அவார்டுக்காகவும் பண்ணலை, ஒரு வாழ்வியலா ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வை அவ்வளோ அழகா தத்ரூபமா படமா சொல்லியிருக்காரு. இது வெற்றி பெறுது வெற்றி பெறலை அதெல்லாம் தாண்டி சினிமா மக்களுக்கு இவர் ஜெயிச்சிட்டாரு. சினிமா பீப்புள்ஸ் எவ்வளவு டைரக்டர் இருக்காங்க சினிமாவில், அவங்க எல்லாம் பார்த்துட்டு பாராட்டுவாங்க. எவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பாராட்டுவாங்க. எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் பாராட்டுவாங்க. ஆனா பொது ஜனங்கள் வந்து பாராட்டுவாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அது இந்த படத்தோட மைனஸா போயிடுச்சு. என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ரொம்ப அழகா ஒரு டீசெண்டா கொண்டு போய் முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை ரொம்ப வாழ்வியல்ல ரொம்ப அழுத்தமான கதைக்குள்ள போயிட்டு ரொம்ப மனசு பாரமாக்கிதான்
மனசு பாரமாக்கிட்டு தான் செகண்ட் ஹாஃப் வெளியில் வர்றாங்க. ஒரு ஆர்ட் ஃபிலிம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இது சூப்பர் படம். இல்லை நான் இப்படிலாம் தேவையில்லை, நான் கமர்ஷியல் தான் பார்க்க போகிறேன், எனக்கு காமெடி வேணும், எனக்கு குத்துப்பாட்டு வேணும், எனக்கு ஃபைட்ஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் கிளாமர்லாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம், அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் வந்து காட்டுமுக படம். இவ்வளோதாங்க இந்த படத்தோட விமர்சனம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.